Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ணிட்டு நம்ம வெஜ்ஜஸ்க்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை இதையும் ரெண்டாக கட் பண்ணனாலும் கட் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய விருப்பம் தான். நல்லா கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால நான் இதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெஜ்ஜஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை போட்டு எடுக்கணுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா சேர்க்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் போட்டுடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இது கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த கோட்டிங்க்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்யணும் அப்படின்னா நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அந்த கோட்டிங்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி 4 காஞ்ச மிளகாவை மிக்சியில் 1-2 அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இது இதோடு சேர்த்துடலாம். அதோட உங்களுக்கு எந்த ஹெர்ப்ஸ் தேவைப்படுதோ, எந்த மசாலா வாசம் பிடிக்குமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வேணும்னு நினைக்கிறவங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஆரிகனோ சேர்த்துக்கலாம். இந்த காரம் பத்தாது அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம அதை எடுத்துடலாம். எடுத்து இது நல்லா தண்ணி வடிய வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி வடிய வச்சு ட்ரை பண்ணியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இப்படி கிளறி விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோடு நமக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் மிளகாய்த்தூள் மாவில் சேர்த்துருந்தா கூட உங்களுக்கு கலர் தெரியாது. ஆனால் உருளைக்கிழங்குல சேர்த்து விரையில உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்குங்க. நல்லா எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இதை ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் இல்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணியை வடிய வச்சா போதுங்க. நம்ம டிஷ்யூலாம் வச்சு ஒத்தி எடுக்கணும் இல்லை. ஏன்னா லேசாக அந்த மேலே உள்ள ஈரப்பதத்துலேயும் அந்த எண்ணெயிலையும் தான் இந்த மசாலா கோட் ஆகும். அதனால் ரொம்ப நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு துடைச்சி எடுக்க வேண்டியதில்லை. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க, ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை, மசாலாவே ஒட்டலை அப்படிங்கிறவங்க லைட்டாக தண்ணி தொளிச்சு நம்ம புரட்டிக்கலாம். இப்போ இதில் பர்ஃபெக்டாக ஒட்டி இருக்கவங்களுக்கு எண்ணெய் சூடானாக்கில் நம்ம வெஜ்ஜஸ் போட்டு எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போகிறீங்க. நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ மீதமுள்ளதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போட்ட புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.